வேலூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் கழிவு நீரோடு மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். முழு விவரங்கள். வேலூர் மாநகர் மற்றும் மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் நள்ளிரவில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வேலூர் மாநகரின் தத்துவாச்சாரி, வள்ளலார், பெருமுகை, காகிதப்பற்றை, காட்பாடி, தேன்பக்கம், பாகாயம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி காணப்பட்டது. போதிய சாலை மற்றும் கால்வாய் வசதி இல்லாததால் வேலூர் மாநகர் தத்துவாச்சாரி பகுதி 3, அன்னை தெரசா நகர் பகுதியில் உள்ள 5, 6, 8 ஆகிய தெருக்களில் மற்றும் கொணவாட்டம் அடுத்த சம்பத் நகர் பகுதியில் உள்ள இடங்களில் வீடுகளுக்குள் கழிவு நீரோடு சேர்ந்து மழை நீரும் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் பாதிக்கப்பட்டனர். சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் பெரியவர் முதல் சிறியவர் வரை உறங்குவதற்கும் இடமில்லாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மழைக்காலங்களில் தண்ணீர் வீடுகளுக்குள் செல்லாமல் சாலையிலே செல்லும் அளவிற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.